கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நான் இன்றைக்கி ஒரு சாட்சி சொல்ல போகிறேன். இந்த சாட்சி எனக்கு அழைய கொண்டு வந்த ஒரு சாட்சி. அழுதுட்டேன். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா என்னோடய 2 பிள்ளைகள் பக்கத்தில் இருக்காங்க. அவங்க முன்னாடி தான் நான் இதை ரெக்கார்ட் பண்ணுறேன். ஆண்டவரும் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறார். இப்போது என்னோடய இருதயம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் இது ஒரு விஷயம் ஆண்டவர் எனக்கு பண்ணியிருக்கிறாரு. அது எனக்கு நல்லா கொண்டு வந்தது. கர்த்தருக்கு கொடாக்கொடி நன்றி. ஆண்டவர் எனக்கு சரி பண்ணியிருக்கிறாரு. நான் இன்றைக்கி என்ன பண்ணினேன்னா, துணி காஞ்சிடுச்சுன்னு சொல்லி துணி எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு போனேன் மாடிக்கு. இப்போது காஞ்ச துணியை எடுத்துகிட்டு இருக்கும்போது அந்த கிளிப்பு எடுத்துகிட்டு இருந்தேன். ஒவ்வொரு கிளிப்பு இதுவே எத்தனையோ முறை நம்ம சின்ன வயதுலேருந்தே துணியெல்லாம் நம்ம எடுப்போம், செய்வோம், வருவோம். இப்போ வரைக்கும் அந்த துணியெல்லாம் காய வைக்கிறோம். ஆனால் இந்த மாதிரி எனக்கு நடந்தது கிடையாது. இன்றைக்கி முதல் முறையாக இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு எனக்கு. துணி கிளிப்பு இருக்கு இல்லைங்களா, அந்த கிளிப்பு பார்த்திங்கன்னா அந்த கிளிப்பில் ஒரு கம்பி ஒன்று வரும். அந்த கம்பியில் பார்த்திங்கன்னா ஏதோ கொஞ்சம் சின்ன சதை கொஞ்சம் லைட்டாக கையில் மாட்டினா பரவாயில்ல. ஒரு பட்டாணி அளவுக்கு, சின்ன பட்டாணியோட அளவுக்கு அந்த கையில் அப்படியே போய் இந்த கிளிப்பு எப்படி மாட்டுச்சுன்னே எனக்கு தெரியல. இத்தனைக்கும் நான் எல்லாத்தையும் எல்லா கிளிப்பும் எப்படி எடுத்தனோ அதே போல் தான் அந்த கிளிப்பையும் எடுத்தேன். அந்த கிளிப்பினுடைய நிறம் கூட பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலர். நான் எதுக்காக அது சொல்கிறேன்னா, அந்த பர்டிகுலர் கிளிப்பு என்னுடைய கையில் மாட்டிருச்சு. மாட்டிட்டு எனக்கு ரிலீஸ் பண்ணவும் எடுக்க முடியல. இப்படி பண்ணாலும் எந்த மாதிரி பண்ணாலும் என்னுடைய ஃபிங்கரில் ஒரு பட்டாணி அளவுக்கு மாட்டினது எடுக்கவே முடியல என்னால். நானும் ஒருவேளை சதை பிச்சுக்குமோ, நமக்கு அப்படியே தான் நின்றுமோ, இது பிச்சாது இப்படி நம்ம எப்படியோ ரிலீஸ் பண்ணி ஆகணுமே அப்படின்னு ஒரு பக்கம் மைண்டில். ஆனால் வலிச்சிட்ருக்கு எனக்கு. அது டைட்டாக போய் மாட்டினதுனால எனக்கு அந்த நேரத்துக்கு அங்கே சர்க்குலேஷன் வேறு இல்லை. வலிச்சிடுச்சு, நல்லா வலிக்குது. சரி, பயந்துட்டேன், ரொம்பவே பயந்துட்டேன். இது என்ன ஆக போதோ தெரியலன்னா அப்புறம் அப்படியே எப்படியோ அது வெளியில் வந்துருச்சு. உடனே பார்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பட்டாணி அளவு, ஒரு பட்டாணி அளவு தானே மாட்டுச்சு. அந்த பட்டாணி அளவில் அப்படியே ரவுண்டாக அப்படியே ஒரு வட்டம் போட்ட மாதிரி அப்படியே அந்த இடத்துல ரத்தம் போகாதனால அப்படி வெளுத்து போன மாதிரி அப்படி இருந்ததுங்க. எனக்கு எப்பவும் பார்த்திங்கன்னா நான் உச்சரிக்கிற வார்த்தை என்னென்னா, ஏதாவது எனக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா இயேசுவின் ரத்தம் ஜெயம். இந்த வார்த்தையை நான் அடிக்கடி சொல்லுவேன். எனக்கு ஏதாவது பெயின் வருது, எங்கேயாவது ஒரு வலிக்குது, ஏதாவது ஒரு வேதனை வருது, ஏதாச்சும் ஒரு கஷ்டம் இருக்குது, இந்த மாதிரி சரீரத்தில் ஏதாவது ஒன்று இப்படி ஆகுதுன்னா நான் இயேசுவின் ரத்தம் ஜெயம்னு சொல்லுவேன். இப்போ இந்த கிளிப்பு அப்படி போய் மாட்டிருச்சு. நான் இயேசுவின் ரத்தம் ஜெயம்னு சொல்லி நல்லா அந்த கையில் அப்படி பிடிச்சி இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம் அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கிளிப்பு போய் மாட்டினா அது மாதிரி அவ்வளோ டைட்டாக போய் மாட்டினா அப்படியே அந்த ஒரு நிறம் ஒரு மாதிரி மாறி அது என்ன ஆகணும், வலிக்கணும், இல்லை ரத்தம் கட்டி ஒரு மாதிரி ஆயிருக்கணும். ஆனால் எனக்கு இயேசுவின் ரத்தம் ஜெயம் அப்படிங்கிறது எனக்கு ஆண்டவர் அங்கே எனக்கு வேலை பார்த்துருக்குறாரு. வேலை பார்த்து அந்த இடத்துல எதுவுமே ஆகாத மாதிரி ஃப்ளாட்டாக இருக்குது. சொல்லப்போனால் ஒரு பட்டாணி அளவில் ரவுண்டாக இருந்த கிளிப்பு ரிமூவ் பண்ணும் பொழுது இப்போ அந்த காயமும் இல்லை, அந்த வடுவும் இல்லை, அந்த எந்த ஒரு ஸ்வெல்லிங்கும் இல்லை, பெயினும் இல்லை. ஐ எம் வெரி நார்மல். அந்தளவுக்கு ஆண்டவர், இது ஃபஸ்ட் டைம் கிடையாது எனக்கு. இது போல் எத்தனையோ முறை இயேசுவின் ரத்தம் ஜெயம்னு சொல்லும் பொழுது ஒரு நாள் பார்த்திங்கன்னா பின்னாடி முதுகில், லெஃப்ட் சைடு முதுகில், அப்புறம் பின்னாடி மண்டையில் 2 பக்கமும் ஒரே நேரத்தில் சுருக்குன்னு ஒரு ஷாக் மாதிரி எனக்கு ஒரு திடீர்னு ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீல். அது அது நான் சமைச்சிட்ருக்கேன். அப்பயும் அதே மாதிரி தான் ஆண்டவர் வார்த்தையை கொடுத்தாரு. உனக்கு ஒன்றும் ஆகாது, சரியாயிடும்னு வார்த்தை கொடுத்தாருன்னா இன்ஸ்டண்ட்டாக சரியாயிடும், உடனே சரியாயிடும். அதே போல் ஒரு வாட்டி எனக்கு ஹார்ட் பக்கம் ஒரு பெயின் மாதிரி இருந்துச்சு.
அப்போ கூட பார்த்திங்கன்னா இயேசுவின் ரத்தம் ஜெயம்னு சொன்னால் இயேசுவின் ரத்தம் ஜெயம்னு சொல்லும் பொழுது எனக்கு மறைஞ்சிருக்கு. இது போல் உடம்புல எத்தனையோ என்னுடைய உடம்பு ஒரு டெமோ மாதிரி, ஏதாவது ஒரு பெயின், ஏதாவது ஒன்று சம்திங், எனக்கு ஏதாவது ஒரு இடிச்சுக்கிட்டேன், ஏதாவது ஒன்று நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால் இயேசுவின் ரத்தம் ஜெயம்னு சொன்னால் எனக்கு அடுத்த நிமிஷமே எனக்கு ஆண்டவர் டெலிவர் பண்ணுவார். என்னுடைய உடம்பே ஒரு டெமோ தான் ஆக்சுவலி. கர்த்தருக்கு கொடாக்கொடி நன்றி. எனக்கு இதை நான் என் குழந்தைங்க கிட்ட சொன்னேன். பாருமா எப்படி எனக்கு ஆண்டவர் சரி பண்ணியிருக்கிறாருன்னு சொல்லி அழுது என்னுடைய பிள்ளைகள் அவங்களும் நான் என்னோடய சின்ன குழந்தை வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் யூகேஜிலேருந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகுது. நான் இனிமேல் ஏசப்பா நான் ரொம்ப மதிக்கிறேம்மா அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த மாதிரி நான் சொல்லி கொடுக்குறேன் என் பிள்ளைங்களுக்கு. அம்மாவுக்கு பாரு இப்படி உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா நான் அம்மா வந்து இப்படி மாட்டிருச்சுன்னா வந்து நான் பார்ப்பேன். அதே போல் எங்கள் ஹஸ்பண்டுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா நான் போய் பார்ப்பேன். எங்கேயாவது இடிச்சுக்கிட்டாங்களோ ஏதாவது மாட்டிக்கிச்சுனாலோ. ஆனால் எனக்கு வந்து பார்த்தா ஏசப்பா மட்டும்தான் பார்க்கணும். இது வந்து எனக்கு மட்டும் கிடையாது, இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு பெண்ணுக்குமே இந்த ஒரு விஷயம் இருக்குங்க. அந்த குடும்பத்தை பார்ப்பாங்க, அவங்க எல்லாருக்கும் மருந்து போடுவாங்க, எல்லாருக்கும் எல்லாமே செய்வாங்க. அந்த பெண்ணுக்கு வந்து பார்க்குறதுக்கு யார் இருக்கணும்னா ஏசப்பா மட்டும்தான் இருப்பார். அவர் மட்டும்தான் செய்வார். ஏன்னா அவங்க எல்லாமே அவங்க பார்த்துக்கறதுனால ஏதோ ஒரு சின்ன சரீரத்தில் ஏதோ ஒரு பிரச்சனையோ ஏதோ ஒன்று மாட்டிக்கிச்சு, ஏதோ ஒன்று விழுந்துட்டாங்க, ஏதோ இடிச்சிக்கிச்சுன்னா கூட அவங்கள பார்க்குறதுக்கு ஆள் கிடையாது. ஆனால் நான் என் பிள்ளைங்க கிட்ட நான் இன்றைக்கி சொன்னேன், ஏசப்பா மட்டும்தாம்மா என்னை பார்த்தாகணும். உங்களுக்கு ஏதாச்சும்னா நான் பார்ப்பேன், உங்கள் அப்பாவுக்கு ஏதாச்சும்னா நான் பார்ப்பேன், ஆனால் எனக்கு ஏதாச்சும்னா ஏசப்பா தான் பார்க்குறாரு அப்படின்னு. அப்போது ஏசப்பாவுடைய பிள்ளைகள் ஏசப்பாவுடைய மகளாக இருக்கிறது தான் நமக்கு நல்லது. ஏன்னா ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஏசப்பா ரொம்ப தேவை. பெண்ணுக்கு மட்டும் இல்லை, ஆணுக்கும் தான். இதில் எனக்கு ரொம்ப நான் புரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, இன்றைக்கி ஒரு பாடத்தை நான் கற்றுக்கொண்டேன் இந்த ஒரு விஷயத்தின் ஒரு நான் அந்த கிளிப்பு மாட்டினது நல்லதே அப்படிங்கிற மாதிரி கூட தோணுது. இப்போ இந்த கிளிப்பை மட்டும் மாட்டினா இப்படி ஒரு அழுகை எனக்கு வந்திருக்காது. ஏசப்பாவுடைய அன்பை குறிச்சின அழுகை எனக்கு வந்திருக்காது. அதுக்கு அதனுடைய ஃபீல் எனக்கு கிடச்சிருக்காது. இப்போ ஒரு நல்ல ஃபீல் கிடைக்குது எனக்கு. அப்போது ஆண்டருடைய அன்பு எப்படியாப்பட்ட அன்பு! இது வந்து ஒரு வாட்டி 2 வாட்டி கிடையாது, எத்தனையோ முறை அவர் தான் எனக்கு மருந்து போடுறாரு, அவர் தான் என்னை குணப்படுத்துகிறாரு. அதை நான் நிறைய முறை பார்த்துட்டேன். அதனால் ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது. கர்த்தர் பெரியவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் உன்னதர் அப்படின்னு சொல்லி நாளுக்கு நாள் நமக்கு புரிய வச்சுட்டே இருக்கார். அது அப்படியே மாயமாக மறைஞ்சிட்டு சொல்லப்போனால். இப்போ கூட நான் இந்த ரெக்கார்டிங் பண்ணும்போது ப்ரெஸ் பண்ணி பார்க்குறேன். இந்த ஃபிங்கரை வந்து இந்த ரிங் ஃபிங்கர், ரைட் ஹேண்டு ரிங் ஃபிங்கர் ப்ரெஸ் பண்ணி பார்க்குறேன். எனக்கு ஃப்ளாட்டாக இருக்குது. கர்த்தருக்கு கொடாக்கொடி நன்றி. இன்னும் மென்மேலும் ஆண்டவர் இதை விட வேறு எதுவுமே நமக்கு சொல்ல முடியாது. ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரு, நம்மளை அரவணைக்கிறாரு அப்படிங்கிறதுக்கு இதை விட ஒரு பெஸ்ட்டு இது கிடையவே கிடையாது. நீ சொல்கிறியா அம்மாவுக்கு எப்படியா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லு. அம்மாவுக்கு எந்த மாதிரி மாறி இருக்கு சொல்லு, சீக்கிரம் சொல்லு. அம்மாவுக்கு எந்த மாதிரி மாறி இருக்கு? கையில் ரிங் ஃபிங்கரில் கிளிப்பு மாட்டிக்கிச்சு. அப்புறம் இப்போ எப்படி இருக்கு? கிளிப்பு மாட்டிக்கிட்டு வலிச்சுது. இப்போ எப்படி இருக்கு அம்மா கை? இப்போ ஏசப்பா சரி பண்ண உடனே நல்லா இருக்கு. அதுதான் என்னுடைய பிள்ளை, சின்ன குழந்தை, யூகேஜிலேருந்து இப்போ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போக போகுது. அந்த பாப்பா தான் இப்போ ரிப்ளை பண்ணியிருக்கு. கர்த்தர் கொடாக்கொடி நன்றி. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் தான் போயிட்டடா சொல்லும். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போயிடுச்சு. இப்போ ஜூன் மாதம் வந்து ஸ்கூல் திறக்கிறாங்க. அதனால் இப்படிப்பட்டதான நான் ஏன் என் குழந்தைக்கிட்ட நான் கொடுத்தேன்னா, என் குழந்தைங்கக்கிட்ட நான் நிறைய ஷேர் பண்ணிவிடுவேன். ஆண்டவர் எனக்கு ஏதாவது குணப்படுத்தினார்னா உடனே நான் என் குழந்தைங்களுக்கு நான் ஷேர் பண்ணிவிடுவேன். அந்த டெஸ்டிமோனியை ஷேர் பண்ணிவிட்டு இப்போது மதிக்கணும், ஆண்டவரை நேசிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சின்ன குழந்தைங்க தான் அப்படியே சொல்லி கொடுப்பேன். அப்படி சொல்லி கொடுக்கும்போது எனக்கு அவங்க அதை கற்றுக்குறாங்க. அதனால் சின்னதுலேயே நம்ம அவங்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது அவங்க அதை கற்றுக்குறாங்க. கர்த்தர் கொடாக்கொடி நன்றி. இந்த சாட்சியை ஆண்டவர் ஆசிர்வதிப்பாராக. ஹல்லேலூயா.
இயேசுவின் இரத்தம் ஜெயம், இயேசுவின் இரத்தம் ஜெயம், இயேசுவின் இரத்தம் ஜெயம்.